நிறைய பேர் நினைக்கிறாங்கடா இந்த ஃபோனால் பெரிய பிரச்சனை நடக்குது என்பதுக்காக பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுக்காமலே விட்டுருவோமே அப்படின்றாங்க. எனக்கு ஞாபகம், ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்குது கண்டியில். ஒரு பெண் கேள்வி எழுதி அனுப்பியிருந்தா, இப்படி தான் எங்கள் மகன் 9ஆம் ஆண்டு படிக்கிறாங்க, பிடிவாதம் பிடிச்சி ஃபோனை கேட்டார், நான் வாங்கி கொடுத்தேன். இப்போ ஃபோனிலே மூழ்கி இருக்கிறதுனால நானா தூக்கி அடிச்சிட்டேன். இந்த ஃபோனை கொடுக்கணுமா, திரும்ப என்னோட பேசாமல் இருக்கிறார், கதைக்க மாட்டேன்றார். இவரை சமாளிக்க எனக்கு தெரியல, ஒரு வழி சொல்லித்தாங்க, இவருக்கு ஃபோனை வாங்கி கொடுக்கணுமா கூடாதான்னு கேட்குறாங்க. அதாவது சிலர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இதெல்லாம் வீட்டுக்கே வேணாம், கொடுங்கவே வேணாம், என் வீட்டுக்கும் வேணாம், ஃபோன் எனக்கும் வேணாம் என்று ஒரு சின்ன ஃபோனை வைத்து கொண்டு இருப்பார்கள். இது தீர்வாக அமையுமான்னு கேட்டால் அதுவும் தீர்வில்லை. ஏனென்றா இப்போ நாம் இருப்பது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நாம் எடுத்துக்கொண்டோன்னா ஒவ்வொரு யுகத்தை எல்லாம் ஒவ்வொரு விதத்தில் வச்சிருக்கிறான். இப்போ அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தை எடுத்துக்கொண்டோன்னா எகிப்து, அவங்க ஆர்கிடெக்சர், அந்த பிரமிடுகள் இன்றைக்கும் பிரமிக்க வைக்குது. எப்படிப்பா இவன் கட்டினா இதெல்லாம்? கிரெயின் இல்லாமல் இந்த பிரம்மாண்டமான கல்லை தூக்கி இப்படி வச்சானா, அதுக்கு மேலே ஒன்றை வச்சானா, அது எப்படி வச்சான்? அதுக்குள்ள ஆட் பண்ணியிருக்கிறான், ஒவ்வொரு வரைபடங்களை வரைஞ்சிருக்கிறான். அதுக்குள்ள எதையாவது கொண்டு போய், அதாவது அதுக்குள்ள கொண்டு போய் எப்படி வரைகிறது? இருட்டில் எப்படி வெளிச்சம் வந்துச்சு? அந்த வெளிச்சம் அதுக்குள்ள கொண்டு போனால் அணையும். அப்படி என்றால் அவர்கள் பல்பை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஏன்னா மேலே எதுவுமே கருப்பு படியல்ல. இப்படி நிறைய ஆய்வுகள் பண்ணி இன்றைக்கும் உலகத்தில் அதிசயங்கள் பட்டியல், அதிசயம்னா 100-1000 இல்லை, 7 wonders of the world, 8 அப்படி 7 8 இப்படி தானே வந்துச்சு. இதுக்குள்ள கொண்டு போய் பிரமிடு சுருற அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான ஆர்கிடெக்சர் அவர்கள் காலத்தை பொறுத்தளவில் அந்த மாதிரி ஒரு யுகம். இன்னொரு யுகத்தை நாம் பார்த்தோம்னா, இப்படி ஒவ்வொரு காலத்தை எடுத்துக்கொண்டோம்னா ஒவ்வொன்றிலையும் ஸ்பெஷல் ஆக்கி வச்சிருப்பான். அந்த யுகத்தை முடித்ததுக்கு பிறகு இன்னொரு யுகத்தை அல்லாஹ் தொடங்குவான். இப்படித்தான் உலகம் முன்னேறி கொண்டே வருகிறது. மனிதன் காட்டுக்குள்ளே இருந்தான், அவன் அப்படியே வீடுகளை கெட்ட தொடங்கினான், இன்னொரு யுகம் மலருது. இப்போ என்ன யுகம்டா, இன்றைக்கு ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போனால் அவங்க லெட்டர் வரும் வரைக்கும் பார்க்கணும். அப்போ டேப் ரெக்கார்டரை வச்சு அமிழ்த்தி பேசி அனுப்புவாங்க. 1 மணித்தியாலம் பேசினால் அதை மனைவி கேட்டு இன்னொரு மணித்தியாலம் பேசி அனுப்புவாங்க. அந்த பேச்சுக்கு பதில் வருவதற்கு பல மாதங்கள் காத்து கொண்டிருக்கணும். அந்த யுகம் மாறி அமெரிக்காவில் உள்ளவனோட இப்ப பேசணுமா, இந்த நொடியில் பேசணுமா, இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவனுக்கு சொன்னால் அப்படி நடக்குமான்னு கேட்பான், இப்படி சாத்தியமான்னு கேட்பான். என்னப்பா அங்க உள்ள கணவனோடு இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறோம், இப்படி சொன்ன ஒரு பட்டன்ல அவர் முகம் தெரியுமா, அவர் பேசலாமா, அவருடைய அசைவுகள் தெரியுமான்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு யுகம். இந்த யுகத்தில் வாழ்ற நாம் பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோன் கொடுக்கலன்னா நாம் 1990களுக்கு போயிருவோம். இந்த டெக்னாலஜி தேவை, டெக்னாலஜியில் உள்ள பிரச்சனை. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கணுமான்னு கேட்டால் ஆமாம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இப்போ அதை பயன்படுத்தணும். நாம் காரில் போகலாமாண்டா ஆமாம், மாட்டு வண்டியிலே போகணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் டெக்னாலஜியில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும். இந்த மொபைல் ஃபோனில் எவ்வளோ விஷயம் இருக்குது, ஹதீஸை பார்க்கலாம், குர்ஆன் ஓதலாம். இந்த டெக்னாலஜியால் ஏற்படுகிற விளைவுகள் என்ற ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கு மொபைல் ஃபோனே வேணாம், தூக்கி அடிங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த மொபைல் ஃபோனில் உள்ள கெடுதிக்கு என்ன செய்யலாம்? அதனால் சொல்லுகிறேன், உங்கள் புள்ள கணனி படிக்கணும். இப்போ 5ஆம் ஆண்டு புள்ள கோடிங் படிக்குது. கோடிங்னா என்ன? ஒரு டைமில் PhD முடித்தவன் தான் ஐடியில் கோடிங் படிப்பான். அதாவது ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறது, அதாவது நாங்கள் எதை கொடுக்குறோமோ அது கேட்பது ஒர்க் பண்ணும். நம்ம ஆப்புக்கு என்ன சொல்கிறோமோ 2 2 4 அது 4 சொல்லும், 6 போட்டு சொன்னே 12 சொல்லிடும். இதுக்கு கோடிங் எழுதணும். நம்ம பிள்ளைகள் கட்டுரை எழுதுகிற மாதிரி, கடிதம் எழுதுகிற மாதிரி கணனி மொழியில் எழுதி போடணும். அந்த கோடிங்கை அப்போ படித்தவர்கள் இப்போ யாருப்பா படிக்கிறாங்கன்னா, வீட்டில் உட்காந்துட்டு 5ஆம் ஆண்டு பிள்ளையா கோடிங் சொல்லி தரவா, அவ்வளவு அப்படி சின்ன பிள்ளைகள். இவர்கள் கோடிங்கை வைத்து என்னென்னலாம் செய்ய போறாங்க.
இன்னும் கொஞ்சம் நான் முன்ன போற நேரம் ஆச்சரியமான உலகம் வரப்போகிறது என்று மார்க் சக்கர்பர்க் சொல்கிறார். ஃபேஸ்புக் உடைய நிறுவனர் என்ன சொல்றாரு? இதுக்கு பிறகு நீங்க எல்லாம் வேலைக்கு போக வேண்டியது இல்லை, வீட்டில் உட்கார்ந்துட்டீங்கன்னா ஃபேஸ்புக் இன்னொரு உருவம் எடுக்க போதாம். அதற்காக பல பில்லியன்களை போட்டு உலகத்தில் ஒரு பெரும் புரட்சியை உண்டாக்குவதற்கு அவர்கள் தயாராகிறாங்க. என்ன புரட்சி? நீங்க எந்த சேர்ல உட்காரீங்களோ, எப்படி உலகத்தில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், இந்த மஸ்ஜித்னு வைங்களேன், இப்போ நான் பேசுறேன், நான் வீட்டில் இருந்தே இதே பேக்ரவுண்டில் பேசிடலாம், நீங்க இதே பள்ளியில் இருக்கிற மாதிரி உட்கார்ற ஃபீலிங்ல கேட்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரணமான ஒரு கண்ணாடி தான் தர்றாங்க, அதை போட்டால் உங்களை பிடிக்கலாம், உங்களுக்கு சலாம் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒன்றை அண்மையில் வரப்போகிறது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எங்க எப்படி போகுது என்று தெரியல. ஆனால் இவைகளை பயன்படுத்தணுமா என்று கேட்டால் நிஜமாக இவைகளை முஸ்லீம் சமுதாயம் பயன்படுத்தணும். ஒரு காலத்தில் ஆங்கிலம் பேசக்கூடாது என்றால் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்தா இஸ்லாமும் சேர்ந்து போயிருவாங்க. அதே வாதத்தை வைக்கலாம். ஆங்கிலத்தை படித்து அவனுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தால் அவன் இஸ்லாத்துக்கு வந்துருவானே. அதனால் ஒரு சாதனத்தை காட்டி இது வேணாம்ப்பா, இதுதான் முசீபத் என்றால் இல்லை. வீட்டில் கத்தி இருக்குது, கத்தி இருக்கிறதுனால வீட்டில் சின்ன பிள்ளைகள் குத்தி கொள்ளலாம், ஏதாவது பண்ணலாம், அதுக்கான கத்தியே வேணான்றதா? இல்லை. அந்த கத்தியை நாம் பயன்படுத்துவோம். சின்ன பிள்ளைக்கு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க கத்திரி, கண்ணில் குத்தும். அந்த ஒன்றாம் ஆண்டு பிள்ளை, அந்த புள்ள பக்கத்தில் நாம் இருந்து வழி நடத்துவோமே தவிர வீட்டில் உள்ள கத்திரியெல்லாம் தூக்கி வீச மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் என்ன வீட்டில் நம்ம தண்ணி நிறச்சி வச்சிருப்போம், பேசனில் குளிப்பாங்க சில பேர். எத்தனையோ குழந்தைகள் உளுந்து மௌத்தாக இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறச்சி, அதனால் தண்ணியே வேணாம்ப்பா, தண்ணியை காட்டாதீங்க, அப்படியா? இல்லை. அன்பா அந்த சகோதரர்களே, இந்த நேரத்துக்குள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றா, இந்த மொபைல் போனால் சீரழிவுகள் ஏற்பட்டதா என்று கேட்டால் சந்தேகமே இல்லை. அது பெரும் முசீபத்தை உண்டாக்கி இருக்குது. இந்த டெக்னாலஜியில் ஒரு பக்கம் எங்களுக்கு பெரும் நன்மை தந்திருக்குது, இன்னொரு பக்கத்தை பார்த்தோம்னா பெரிய முசீபத். அதை நான் சொல்லி நீங்க புரிய வேண்டிய தேவையில்லை. அன்றாடம் உங்க காதுக்கு கேட்கும், இது நடந்துச்சாமே, இப்படி ஆச்சாமே, தற்கொலை பண்ணிட்டாங்களாமே, இப்படி ஆயிட்டாமே. அதுக்கு பெருசா ஒன்றும் வேணாம். ஒவ்வொரு பாடசாலைகளுக்கு முதல் நிகழ்ச்சியை கூப்பிட்டாங்கன்னா இந்த பிள்ளைகள மெமரி கொஞ்சம் பேசுங்களேன், பிள்ளைகளை படிக்க வைக்க பேசுங்களேன், இப்படி சொல்லுவாங்க. அதான் பாடசாலைகள். இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? அண்மையில் அழைக்கப்படுற ஒவ்வொரு பாடசாலைகளையும் தேசிய பாடசாலை, அதை பேசினாலும் பரவாயில்ல, அது முக்கியம்தான், அதை விட போதைப் பொருளை பேசுங்க. என்ன இப்படி மலிஞ்சிருக்குது, என்ன ஆச்சு? சில நேரத்துக்கு நெலும்பு வரும், சில காலத்துக்கு நெலும்பே காண, சில காலத்துக்கு அந்த நொலும்பு வந்துச்சுன்னு வைங்க, கட்டிச்சு அந்த மாதிரி நொலும்பு நிறைஞ்சிரும். அப்படி எங்க திரும்பினாலும் யார் வாயிலையும் அவர் ஐசாமே, அவங்க கேஜியாமே, இது இப்படியாமே, அடிமையாயிட்டானாமே. இந்த அளவுக்கு என்னப்பா காரணம் என்பதை நானும் நீங்கள் ஆய்வு பண்ண தேவையில்லை. இலங்கை அரசாங்கம் பல நிறுவனங்களை வைத்து ஆய்வு பண்ணுது. யூஎன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது, இலங்கை சம்பந்தமாக அறிக்கைகள் கொடுக்குது. குளியாப்பிட்டிய ஜோனை எடுத்து அந்த ஜோனுக்குள்ள உள்ள அந்த ரூரல் ஏரியாவும் சிட்டிக்குள்ள இருந்து அவர் ஆய்வு பண்றாங்க. என்னப்பா நடந்துச்சு நம்ம நாட்டுக்கு கேட்டா, இந்த 3 ஆண்டுகள் இந்த கோவிட்ல போச்சு பாருங்க, இதுக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றம் தான் இதுக்கு காரணமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் சொல்லல, பலர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, 2015 இருந்துச்சு, 18 இருந்துச்சு, இப்படிப்பட்ட 9ஆம் ஆண்டு பையன் அவன் பயன்படுத்துற அளவுக்கு இருக்கல, 8ஆம் ஆண்டு பையன் பயன்படுத்துற அளவுக்கு இருக்கல. இப்ப எல்லாருக்கும் தெரியுது இந்த போதைப் பொருளால் மக்கள் அவஸ்தைப்படுறாங்க, எல்லா வீட்லயும் பிரச்சனை. எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்டா, இந்த 3 வருஷமா வீட்டுக்குள்ள இருந்து அந்த பிள்ளைகளுக்கு மொபைல் போன் கொடுக்கப்பட்டது. 4ஆம் ஆண்டு பிள்ளை டீச்சர் சொல்றாங்க, 5ஆம் ஆண்டு, இதுக்கு முன்னாடி 4ஆம் ஆண்டு மாதிரி இல்லை. இந்த 3 வருஷம் கடந்ததுக்கு பிறகு நாம் பார்க்கிறோம், என்ன பேசுறாங்க அவங்க, என்ன பேசுறாங்க, எவ்வளவு தப்பெல்லாம் பேசுறாங்க. ஏனென்றால் இது விதைக்க வேண்டியதை எல்லாம் விதைச்சு முடிச்சிட்டு, எதெல்லாம் கொடுக்கணுமோ அந்த 3 ஆண்டுகள் மௌமூரா கிடைச்சிருக்குது. அதனால் பிள்ளைகள் அதை மாதிரி ஆக்ட் பண்றாங்க. இதை நான் உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும். அதாவது மனிதர்களை பொறுத்தளவில் எங்களுக்கு நாங்கள் எப்படி இயங்குவோம்னா, சஜஷன்ஸ், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட்.
எங்களுக்குள்ள என்ன போகுதோ அது உள்ளக்குள்ள ப்ரொசஸ் ஆகி அது வெளியே போகும். நம்ம போட்டது எதுவோ அதுக்கு தான் வெளியே வரும். அது உள்ளக்குள்ள மிக்ஸ் ஆகி வெளியே வரும். இப்போ ஒரு புள்ள, அந்த புள்ள தப்பு செய்தால் அந்த புள்ளைக்கு நிறைய தப்பு தான் போடப்பட்டிருக்குது, அந்த சிந்தனை தான் போடப்பட்டிருக்குது. இப்போ சாதாரணமாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த மொபைல் ஃபோனால் ஏற்பட்ட விபரீதம், இந்த தகவல் அதாவது தொழில்நுட்பத்தால் ஏற்பட்ட விபரீதத்துக்கு பெருசாக ஒன்றும் வேணாம். இதுக்கு என்ன நான் கடைசியில் சொல்லுவேன் தீர்வு என்னண்டு, சும்மா சொல்கிறதுக்காக வேண்டி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த ஃபோன் பிள்ளைகளுக்கு நன்மையை கூட போட்டுச்சா தீமையை கூட போட்டுச்சா என்று பார்த்தோம்னா தீமை தான் கூட போட்டுச்சு. எப்படி இந்த ட்ரக்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைகளுக்கு யாருமே நேரடியாக ஐஸ் அடிப்பா சிகரெட் குடிப்பா சொல்ல மாட்டாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இலங்கையுடைய ஸ்டேட் மீடியாவில் விளம்பரம் படுத்தவே இயலாது, சிகரெட்டை பற்றி உங்களுக்கு விளம்பரம் படுத்த இயலாது. ஏனண்டா அது உங்களுக்கு கேன்சர் உண்டாக்கிரும், தும்பிமை தானான்னு தான் போட்டு வச்சிருப்பான். குடிக்காதப்பா, அது இந்த இடத்துல தடை, உங்களுக்கு வயசு கேட்டு தான் கொடுக்கணுமா, மேஜர் ஆயிட்டான்னு பார்த்தா தான் சிகரெட் கொடுக்கணுமா, அதுக்கு முன்னாடி கொடுத்தா அவனை பிடிச்சிடலாமா, மேஜர் ஆனவனுக்கு தான் கொடுக்கணுமா, இப்படி ஒரு சட்டம். எவ்வளோ விளம்பரம் போட்டாலும் ஸ்டேட் மீடியா அவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் டொபேக்கோக்கு தரமாட்டோம், உன் கம்பெனிக்கு தரமாட்டோன்றாங்க. இவ்வளவெல்லாம் தடை போட்டால் ஒரு நிமிஷத்துக்கு 4 பேர் சாகுறன்றான், 5 பேர் சாகுறன்றான். இவ்வளோ பேர் செத்தா அப்படி செத்தவன் கணக்கெல்லாம் பார்த்தா சிகரெட் குடிக்கணும் குறைஞ்சிட்டு போகணுமே. உங்கள் ஏரியாவில் ஒரு கடை திறக்கிறீங்க, 100 வாடிக்கையாளர் இருக்கிறாரு, 100 பேரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளும் சாகுறான். 100 நாள் முடியும், கடை பூட்டிட்டு போயிடணும், 100 பேர் இல்லையே. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 4 செத்தா 40 பிடிக்கிறான், 4 செத்துப்போம் நான் 15 பிடிப்பேன்றான். அதனால தான் அரசு, அதாவது ஒவ்வொரு ஆண்டுலையும் அவங்கள்ட்ட இருந்து அறவிட்டு டேக்ஸ் கூடிட்டே இருக்குது, டேக்ஸ் கூடுது. எப்படிப்பா இது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி விளம்பரம் ஒன்றும் இல்லை. அதுக்காண்டி போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கிறானா, ஸ்கூலுக்கு போகிற பையன்லாம் கூப்பிட்டானா, இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எதை சாதாரணமாக பார்த்தோமோ இதுதான் எங்கள் பிள்ளைகளை அழிக்கிற நஞ்சு. எது நான் கேட்டிருக்கிறேன் காதால், உம்மமார்கள் வெளியே போய் சுற்றி திரிஞ்சு அது இதெல்லாம் பண்ணுறதை விட வீட்டில் ஃபோனோடு இருக்கட்டும், ஃபோனை தானே பார்க்குறான், சரி சும்மா நிம்மதியாக இருப்போம். ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவானோ தெரியல, வெளியில் சுற்றிட்டு வரானோ தெரியல, அதுக்கு விட சும்மா இருப்போம், இப்படி இருக்கட்டும். அன்புக்குரியவர்களை, நான் சொன்ன சஜஷன் எது போகுதோ அது கேட்ப மனிதன் இயங்குவான். என்ன சஜஷன் கொடுக்குது இதில், டிவியில் தான் போச்சு நாடகம் படம் எல்லாம். இது ஹலால் ஹராப்ப ஒரு பக்கம் வைப்போம், அது ஹராம் தான் சந்தேகம் இல்லை, அது இன்னொரு பக்கம் எப்படி ஹராம் நிரூபிப்போம். ஆனால் இது என்ன நடந்துச்சு, ஏன் இந்த 3 ஆண்டுகள் இவ்வளவு போதை பொருள், இவ்வளவு ஜினான்னு கேட்டீங்கன்னா அது என்ன கன்செப்ட் கொடுத்தது தெரியுமா? கதாநாயகர் வருவார், கதாநாயகருக்கு நடிக்கிறதுக்கு பல கோடி, ஆனால் ஒவ்வொரு கம்பெனியும் அவருக்கு இன்னும் பல கோடிகள் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? கதாநாயகர் தீமையை தான் ஒழிப்பாரு, அவர் தீமையை ஒழிக்கிற மாதிரி தான் காட்டுவார். அவர் கையில் சிகரெட் இருந்தால் அது டொபேக்கோ கம்பெனி அதற்காக அவருக்கு பே பண்ணும், அதை காட்டணும். விளம்பரம் என்று சொல்லுவது முன்னாடி கொண்டு வந்து நெஸ்டமோல்ட்டை வச்சா விளம்பரமாக போயிடும். அப்படி ஒன்று இருக்கு இல்லையா? குடிச்சு பார்ப்போம், குடிச்சு பேசினான்னு வைங்க, அதை நாங்களும் குடிப்போன்னு வந்துடும். இது சாதாரணமான விஷயம். திருப்ப ஒன்றை சொல்லுகிற நேரம் இதுக்கு சொல்லுவாங்க சைக்காலஜியில், சாதாரணமாக உண்டு. இப்போ சித்தாலே இப்போ அல்லது ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு எவ்வளோ போகும்? பல லட்சம் செலவழிக்கணும். நியூஸுக்குள்ள எத்தனை தடவை வரும்? ஒரு தடவை மெசேஜ் கொடுத்தா போதும் தானே, ஒரு தடவை தான் நான் மெசேஜ் கொடுப்போம். பள்ளிவாசலில் பயான் இருக்குது, திருப்ப நியூஸில் அரை மணித்தியால நியூஸில் 4 தடவை போட்டா 4 தடவைக்கு நீ எத்தனைப்பா செலவழிச்ச? 15 லட்சம். அவ்வளோ ஏன் செலவழிக்கிறான்னு கேட்டா ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் தானே. ஒரு தடவை சொன்னால் பைக் இருக்குது, ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கிடுவாங்களே, அதுக்கு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டெஸ்டினேஷன், அவனுக்கு ஒரு குறிக்கோளை காட்டுறது, அதான் பாரு. அப்புறம் ட்ரீமிங், அவனுக்கு கனவு காண வைக்கணும், கனவு காண வைக்க பல தடவை சொல்லிட்டே இருக்கணும். பர்னிங் டிசையர், அது எவ்வளவுக்கு சொல்கிறோமோ எவ்வளவுக்கு அவனுக்குள்ள போடுறோமோ கேலஸ் அனுப்பான், பார்க்க மாட்டான், அப்படி இருப்பான். ஆனால் அவனை அறியாமலே உள்ளுக்குள்ள போய் பர்னிங் டிசையர், நான் வாங்கினா ஒரு ஆப்பிள் ஃபோன் தான் வாங்குவேன், எத்தனை லட்சம் வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த மார்க்கெட்டை அவன் உருவாக்குவான்.
இது திருப்ப 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 சொல்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதுக்காக வேண்டி ஒரு 30 செகண்ட் பல வாட்டி செலவழிப்பார்கள். நீங்க உட்கார்ந்து யோசிச்சுங்கன்னா அநியாயமான சல்லியே. 4 நாள் நியூஸ் முடிச்சா 40 லட்சம் போயிருமா? அட 40 லட்சத்துக்கு அவன் 400 லட்சம் சம்பாதிச்சிருவான். ஏனென்றால் எது உள்ளுக்குள்ள நுழையுதோ அதில் வச்சு தான் இருப்பான். நான் சாதாரணமாக உங்களுக்கு இப்படி புரிய வைக்கிறேன். உங்கள் பிள்ளை ஏன் பொய் சொல்லுது அப்படி கேட்டிங்கன்னா, சஜஷன் நம்ம மனசில் எழுதப்பட்டிருக்குது. பொய் சொன்னால் தப்புவோம், உண்மை சொன்னால் மாட்டிக்கொள்வோம். யார் சொல்லிக் கொடுத்தா? நீங்கள் உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்தீங்களா? பொய் சொன்னால் தப்பலாம், உண்மை சொன்னால் மாட்டிக்கொள்வோம் சொல்லல. நீங்கள் மோட்டர் சைக்கிளில் போயிருப்பீங்க, ஒரு ஹெல்மெட்டை போட்டு போயிருப்பீங்க, அல்லது ஹெல்மெட் இல்லாமல் போயிருப்பீங்க. போலீஸ்காரன் கையை போட்டிருப்பான். நல்ல காலம் ஒரு டூப் விட்டது தப்பிட்டோம். சின்ன முதல்ல மனசில் போகும், டூப் விட்டா தப்பலாமோ, பொய் சொன்னால் தப்பிடலாமோ, அது போய் பதியும். அடுத்த தடவை அவனுக்கு இன்னொன்று வர்ற நேரம் பொய் சொன்னால் தப்பலாம். மனப்பாடமாக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பேசுறீர்களோ அது மனசுக்குள்ள போய் அது வெளியாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு என்ன எழுதினார்கள்? உண்மை சொன்னால் தப்பலாம், பொய் சொன்னால் மாட்டிக்கொள்வீங்க. இதை எப்படி சொன்னாங்க? அவங்க நடந்து காட்டினாங்க. அது போய் அவங்களுக்குள்ள இதாகிச்சு. எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் உண்மை சொன்னால் தப்பலாம், இது பொய் ஆகாது. இதுதான் சஜஷன் இறக்கிறது. இந்த சஜஷன் இறங்கினா சஜஷனுக்கு ஏற்ப வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கு கதாநாயகர் மேலே ஒரு விருப்பத்தை உண்டாக்குவாங்க. அதுக்காக வேண்டி பல கோடிகள் செலவழித்து கதாநாயகர் அப்படி நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்டால் இப்போ வர்ற இளைஞர்களுக்கு ரசூலுல்லாவோட இறக்கம் தான். அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் தலை அவர் தானே, எங்கள் தளபதி விஜய் தானே, அஜித் தானே, அவர் தானே. அந்த கல்புல அதை உண்டாக்கிட்டான். இப்போ அவன் எப்படி கொண்ட வெட்டினா அது ஆட்டோமேட்டிக் அவன் சொல்ல மாட்டான். இப்படி வெட்டிட்டு வாரியா தலைவர் அமர் வெட்டணும். அவன் சிகரெட் குடிச்சான்னு வைங்க, ஓ இதுதான் ஆம்பளைக்கு அழகு. கதாநாயகரை செஞ்சிட்டாரு. பெருமானாரை நாம் பின்பற்றுகிறோம், பெருமானாரை நாம் நேசிக்கிறோம். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலுல்லாஹ்ட்ட அழகான முன்மாதிரி இருக்குது. ஏன் நீங்க தலைவர், அதனால் அணுவணுவாக பின்பற்றும். தலைமை மாற்றி வைக்கப்பட்டுச்சு. பேர்ல ரசூலுல்லாஹ், நஜமா அஜித். பேர்ல ரசூலுல்லாஹ், நஜமா ரஜினி. உங்க வீட்டுக்குள்ள நீங்க முஸ்லீம், இலங்கை அரசாங்கம் உங்களை கணக்கெடுக்கிற நேரம் முஸ்லீம் ஓடு, ஓ முஸ்லிம் வாக்கு, அப்படித்தான் உங்களை பார்த்தார்கள். நெஜம் வீட்டுக்குள்ள கல்புகள் பறிப்போன, கூத்தாடிகளுக்கு கல்புகள் பறிப்போன இளைஞர்களை யுவதி